விக்ரமுடைய அம்மா அப்பா வந்து போனதுலேருந்து விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதை மணிக்கிட்ட வந்து தீர்த்துக்கலான்ட்டு மணிக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. மணி ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க விக்ரம். இல்லை, நான் க்ளோஸாக இருக்கிறது மாயா பூர்ணிமா கூட தான் க்ளோஸாக இருக்கிறேன், உங்களுக்கே தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் சண்டை போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அர்ச்சனாகிட்ட சண்டை போட்டிருக்கேன். ஆமாம். ஆனால் எங்கள் அம்மா வந்தாங்க, மாயா பூர்ணிமாவிட்ட அவ்வளோவா பேசலை அவங்க. ஆனால் ஏன் அர்ச்சனாவுக்கு போய் முத்தம் கொடுத்தாங்கன்னு தான் எனக்கு தெரியலையே. இன்னும் மண்டக்குள்ள ஓடினே இருக்கு. நான் அர்ச்சனாகிட்ட தான் சண்டை போட்டேன். ஐயோ, இந்த பையனுக்கு எதுவுமே புரியல. இதுக்கப்புறம் மாயா பூர்ணிமாட்ட இதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன் முன்னாடி மாயாட்ட போய் எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு வேற சொல்கிறாரு. அவங்க அப்பா அதை 24/7 பார்த்துருந்தாரா என்ன ஆகுதுன்னு தெரியல. பட் நேற்று அந்த மனுஷன் வேற உள்ளே வந்துட்டார், பார்த்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. வருத்தப்பட்டிருப்பாரு. ஏன்னா விக்ரமுக்கு வந்து அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா, நீ வாய்ஸ் அவுட் பண்ணு, சில விஷயங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுன்னா இவர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அர்ச்சனாட்ட 2-3 விஷயத்தில் கரெக்டாகவே வாய்ஸ் அவுட் பண்ணார். அந்த காப்பி விஷயத்தில் இவர் பேசியது கரெக்டாக தான் இருந்தது. அதே மாதிரி பல இடங்களில் அவர் பேசியிருந்தா கவனிக்கப்படும் ஒரு போட்டியாளராக இருந்திருப்பாருங்க. கிட்டத்தட்ட 2வது வாரத்திலே கேப்டன் ஆனவர்ல இவர். அந்த நேரத்தில் இவர் டம்ப் பண்ணது யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட போய் சேர்ந்தது தான் இவருடைய, அதாவது விக்ரம்னா யாருன்னு நமக்கு தெரியும். இப்போ நேற்று ஒரு நாள் தான் அவங்க அப்பா வந்தார். பரவலாக பேசப்படும் ஒரு மனிதராக மாறி இருக்கிறார். அதுதாங்க பிக் பாஸ்னுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு நாளில் போதுங்க உங்களை காட்டுறதுக்கு. 70 நாள் நான் 80 நாள் இருந்தேங்கிறது என்ன பிரயோஜனம்? நீ யாருன்னு இன்னும் தெரியலையா? அப்படியே தெரிஞ்சால் கூட ஒரு சில பேருக்கு அப்படியே சேவை செய்கிற மாதிரி ஆள் அப்படிங்கிற மாதிரி தானே கணிக்கப்படுது. அது நல்லது இல்லையா விக்ரம்? அதுதான் அர்ச்சனா எடுத்து சொன்னாங்க. அது புரியல. சில இடங்களில் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்குங்கிறதா உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லாமல் சொன்ன செய்தி. இன்னொன்று சொல்லவும் செஞ்சாங்க. அப்போவும் உங்களுக்கு புரியல, கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாமினேட் பண்ணுறதுக்கு ஒரே ஆள் இல்லை, மணி ஐயா பண்ணுவீங்க. அவர்கிட்ட வந்து இப்போ கேட்குறீங்க.